ஏற்கனவே எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஏதாவது இடம் எடுக்கக்கூடிய அக்யூசியேஷன் இது கிட்டத்தட்ட 90% மேலே 90% முடிஞ்சிருக்குது. இன்னும் 10% இருக்கு. கூடிய விரைவில் உலகத்தரம் வாய்ந்த அனைத்து விமான சேவைகளும் சொல்லி முடிச்சுக்கிறேன் மேடம். அனைத்து விமான சேவைகளும் கோயம்பேட்டிலிருந்து இயங்கக்கூடிய அளவுக்கு தேவைகளை இருப்பது என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்தும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதான் 90% லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சு 10% தான் இருக்கு. இல்லைங்க, அப்படியே சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு பெரும்பான்மையானதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே உங்களுக்கு கோர்ட் வழக்குகள்லாம் இருந்தது உங்களுக்கு அறிவிங்க. ஸோ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ 90% வந்து அந்த கோர்ட் வழக்குகள்லாம் நமக்கு சாதகமாக வந்திருக்குது. 90% ஒர்க் முடிஞ்சிருக்கு. 10% தான் ஒருவேளை அதற்கு உண்டான பணிகளும் மிக விரைவாக செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக செயல்படுத்தவும் பார்த்துட்டே இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அதற்குண்டான பணிகளை நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க என்பதை தெரிவிச்சு. ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சார். கடந்த காலத்தை விட இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல வந்து இந்த போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம். எத்தனை இடத்துல அந்த போதைப் பொருட்களை வந்து கைப்பற்றி இருக்கிறோம். அதற்குண்டான நபர்களை கைது செய்வதற்கு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தினந்தோறும் நீங்கள் பேப்பரில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்களை பப்ளிக்கை விட உங்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா பக்கமும் போதைப் பொருள் தடுப்புக்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு செயல்படுத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த முயற்சி தொடரும். அதே வேளையில் பொதுமக்கள் அனைவருக்குமே அதற்கு உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் இல்லாத வீடு இல்லை, மாணவர்கள் இல்லாத வீடு இல்லை. ஸோ எல்லாரும் பெற்றோர்களும் அவங்களோட பிள்ளைகளை வந்து ஒரு கவனத்தோடு பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறதுக்கு உண்டான பணிகள் நமது முதலமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில் மிக கடுமையான முறையில் செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் முதல் 12 நாள்ல சட்டப்பேரவை எதிர்க்கிற அளவுக்கு அது விவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நாள் நேற்றுக்கு நைட்டே ஒரு லேடியா வீட்டுக்குள்ள கொண்டு கொண்டிருக்காங்க பாப்பநாயக்கம்பாளையத்துல. ஸோ ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகங்களை அழைச்சு பொறுப்பு அமைச்சரா நீங்க எதிர்ப்பு மீட்டிங் போட போறீங்களா? கோவை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிச்சயமா சார். தொடர்ந்து நாங்கள் வாரம் நான் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அப்புறம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அனைவரிடமே நான் தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமில்லை அனைத்து துறையான விவாதங்களும் நான் அவங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதே போல் நமது காவல்துறை அனைத்து துறைகளும் மிக சிறப்பான முறையில் செயல்படுறதா இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இன்சிடென்ட் கூட அதற்குண்டான விசாரணைகள் முறையான முறையில் செயல்படுத்த இருக்கிறாங்க. எந்த ஒரு தெளிவுகளும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் முறையான விசாரணைக்கு பிறகுதான் உண்மை நேரத்தை நாங்கள் வெளிப்படையாக பேச முடியும். அதனால் நிச்சயமாக காவல்துறை தனது கடமை பொறுப்பாக செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க என்பது எங்களுடைய பார்வையில் இருக்குது. அங்கங்கே இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய கடமையில் எங்களுக்கு இருக்குது என்பது உணர்ந்து தான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதை பார்த்துக்கிறோம். அதைத்தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதை தான் சொல்லிட்டேன். அதுதான் இப்போ நான் சார்ட்ட பேசுகிறேன். அதான் சார் இப்போ மண்டே வந்து அதுக்குண்டான பதில் சொல்வதாக வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான விளக்கத்தை அங்கே வந்து விவரிப்பாங்க. அதற்கு உண்டான விசாரணைகள் முறையான விசாரணைகள் மேற்கொண்டு அதற்கு உண்டான தெளிவான பதில்களை அங்கே அளிப்போம் என்று தெரிவிச்சிருக்கோம். இது கடந்த காலம் வந்தக்கூடிய பிளானிங் அண்ட் அப்ரூவலை வச்சு தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய நமது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் எங்களுடைய மாவட்ட அமைச்சர் என்கின்ற முறையில் மாவட்ட ஆட்சியாளர்கள் கொண்டு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்து முறையான அனுமதி பெறக்கூடிய நிச்சயமாக அதற்குண்டான வேலை இருக்குது சார். கோயம்புத்தூருக்கு மேடம். ஸோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ அவசியம் என்பதை உணர்ந்து மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில் மெட்ரோ அவசியம். இன்று இருக்கக்கூடிய காலத்திலேயே மெட்ரோ இருந்தால் தான் இனி வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். இனி எதிர்காலத்தில் இதுக்கு மேலே அதிகமான போக்குவரத்து நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலை நம்ம கோயம்புத்தூர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேம்பால பணிகளும் அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டங்களும் அனைத்துமே நம்மளுடைய தேவை இருக்குது என்பதை உணர்ந்து செயல்படுத்துவோம். நிலஎடுப்பு கூட கடந்த ஆட்சியில வந்து செஞ்சிருந்தாங்க. டெயில் கிரவுண்ட்ல வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இங்க ஒண்டி புதுல அதோட பணிகள் என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் இல்ல சார். அதாவது வந்து விரிவான அறிக்கையை கேட்டிருக்கேன் சார். அதாவது நம்ம ஒரு இடம் கிரவுண்டுன்னு பாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதுனா அந்த கிரவுண்டை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்துக்கு எப்படி இருக்குது, அந்த சாலைகள் நம்ம மேம்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை அங்கே அமைக்க முடியும். அதனால வந்து அதை எல்லாமே பார்த்துட்டு அது இடம் சரியாக இருந்தால் அங்கே நம்ம ப்ரொபோசல் நம்ம வந்து
அக்செப்ட் பண்ணி நம்ம செயல்படுத்தோம். இல்லைன்னா அது வேற ஒரு பல பகுதிகளில் நம்ம அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு அதையும் நம்ம செயல்படுத்துறதுக்கு பார்ப்போம். மெட்ரோவுக்கான புது பிபிஆர் எவ்வளவு நாள்ல தாக்கல் செய்யணும்? மெட்ரோவுக்கான புது பிபிஆர் எவ்வளவு நாள்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு? ஸோ அது உங்க அடுத்த மீட்டிங்ல சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? என்ன எதுவுமே நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணாம சொல்லக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி சொல்றேன். பணிகள் தொடங்கியாச்சு. கடைசி கொஸ்டின் உங்களுக்கு சொல்றீங்களா? பணிகள் தொடங்கியாச்சு. ஸோ அதுக்கு கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார். ஸோ அதுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்றதுக்கு பணிகள் தொடங்கும் போது உங்களுக்கு தகவல். முதல்வர் விஜய் பாணியிலே மற்றொரு நடிகரும் அவர்களுக்கான அரசியல் பாதையை வகுக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. கோவை மாவட்டத்துல குறிப்பா 5 தொகுதிகளா பிரித்து ரசிகர் மன்றங்களையும் உறுப்பினர்களையும் சேர்த்ததற்கான பணிகள் நடந்திருக்கு. விஜய் பாணியில் தனுஷா அப்படின்னு போயிட்டு இருக்கு. கோவை மாவட்ட அமைச்சர் எப்படி பாக்குறீங்க உங்க பார்வை? அதாவது ஜனநாயக நாடு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மக்களை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கேட்கறதுக்கும் எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. அதில் யாரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அவங்க பாணியில் செய்கிறாங்க. ஆனால் யார் தங்களை வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மாண்புக்கு மக்கள், மதிப்புமிக்க மக்கள் தான் வந்து முடிவு செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் ஜனநாயகத்தில் எல்லாருமே செய்யலாம், அது யாருக்கும் இது கிடையாது. அவங்களுடைய பாதையில் அவங்க பண்ணட்டும். ஸோ மக்கள் முடிவு எதாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மக்கள் வந்து எங்களை ஏற்றிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு வந்து மக்கள் ஏற்றிருக்காங்க. அதனால ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.